ஆக்சுவலா நான் வந்து படம் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். தலைமகனே கலங்காது, தனிமை கண்டு வழங்காது, உன் தலைவன் எஸ்டிஆர் தெய்வம் பையன் வந்து அழுதுட்டு இருக்காங்க உள்ள. அவ்வளவு எஸ்டிஆரோட வெறியங்க இவன். வெறியன்னா எப்படி தெரியுமா, இந்த தம்மு படத்துல இருந்து கிக்கு போட்டு சுத்திக்கிட்டு அதே ரப்பர் பேண்டு பிளேட் எல்லாம் போட்டு சுத்துற பையங்க இவன். உள்ள அழுகுறான். என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என் தலைவன் கதையை சொல்லுவான். அழுவாரு. இங்க பாருங்க, ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். அவன் வந்து ஒரு செலிபிரிட்டி, அதனால அவன் அழுகுற சீன்ஸ் எதுனா இருந்தா கொஞ்சம் கட் பண்ணி. தமிழ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா வந்து தன்னோட படம் வந்து அங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, மொழிக்காக நான் தைரியமா இருப்பேன், நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு டாஸ்க் மயிரா போச்சுன்னு சொன்னார் பாருங்க. அப்ப அவர் தலைவன் தான். அதுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். படம் வந்து நேற்று நைட்ல நான் ரொம்ப நாள் தூங்கவே இல்லை. பிராங்கா சொல்றேன், தலைவனை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா ஏன் தான் அவர் நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா வந்து எனக்கு தெரியவே இல்லை. சிம்பு எதுக்கு கூட்டு ரோல்ல போட்டீங்க? ஆனா மணிரத்னம் சார் ஏன் அவரை சாவடிச்சு ஏங்க சாவடிக்கிறீங்க? ஆக வேண்டிய வயசுல அவருக்கு தங்கச்சியை பாக்குறாரு. தலைவா நீ அதெல்லாம் வேணாம் தலைவா, நீ வந்து நம்ம ராமகுமார் படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு, வேற மாதிரி வரும். இந்த படத்தை பத்தி எதுவுமே சொல்றது இல்லை தலைவா. ரொம்ப மனசுக்கு வேதனை படுத்துங்க. படம் பெஸ்ட் படம். முதல் தடவை சிம்பு படத்தை வந்து மட்டமான ஒரு படம் இருந்தா இந்த படம் தான். ட்ரிபிளே கூட பாத்துட்டு உட்காந்துருக்கேன். ட்ரிபிளே கூட பாத்துருக்கேன். இதனால முடியல, சீரியஸா சொல்றேன், ஒண்ணுமே இல்ல. படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. கமல் சார் ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஒரு உலக நாயகன் ஆக்டிங் வந்து நீங்க கமல் சாரோட ஆக்டிங் அங்க பாக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரிஞ்ச் ஆக்கிட்டாங்க. எது தெரியுமா, எங்க தெரியுமா இந்த கிரிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது? கமல் சாரை கொல்லணும். அது அவரு மாடி வீட்டுல இருந்தே தள்ளி விட்டுருக்கலாம், இல்ல டெல்லிலயோ எங்கேயோ தள்ளி விட்டுருக்கலாம். என்ன பண்றாங்கன்னா 7 பேர் பிளைட் டிக்கெட் போட்டு நேபாளுக்கு போறாங்க. இதே தள்ளி விடுறதுக்கு நேபாளுக்கு போயிட்டு அங்க தள்ளி விட வந்து இடம் தேடுறாங்க. தேடிட்டு ஏர்போர்ட் எல்லாம் தள்ளி விட்டா இவர் சாக மாட்டாரு, நம்ம வா ஒரு படிக்கட்டு பிரதேசமா காட்டலாம். அதனால என்ன செய்யறாங்க, ஒரு மலை பிரதேசத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க சுட்டு அவரை வந்து தள்ளி விடுறாங்க. தலையில சுட்டா உடனே செத்துருப்பாரு, ஆனா தலையில சுட்டல, வயிற்றுல ஒன்று சுட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே விவேகம் படம் ஸ்டார்ட் ஆகுது. அஜித் சார் மாதிரி விவேகத்துல எப்படி மீண்டு வருவாரு, அது மாதிரி பனி பிரதேசத்துல நம்ம ஆள் எக்ஸசைஸ் ஒன்றிதான் செய்யல, மற்றபடி வந்து அந்த கட்டையெல்லாம் ஊனிட்டு நடந்து 2 வருஷம் கழிச்சுட்டு உள்ள வந்துடுறாரு. அதுல இருந்து போதி தர்மர் ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு. நேபாள் தான், இந்தியன் நேபாள் எல்லா இடத்துலயும்